ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆத்ம ஜோதியினாலே மனமே வெளியே அலைவது கண்டு துவளாதே ஒன்று சேர்ப்பாய் ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆத்ம ஜோதியினாலே மனமே வெளியே அலைவது கண்டு புவழாதே ஒன்று சேர்ப்பாய் ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் கண்டு சிவனே ஆனந்தம் மிக அடைகின்றார் புன்னகையால் முகம் சிரிக்கின்றார் ஆத்ம ஞானம் ஒரு தீபம்
शांति। ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 17/5/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்கிறாங்க, மீठी बच्चे अपने आप को देखो मैं फूल बना हूँ. இனிமையான குழந்தைகளே, தன்னைத்தானே பாருங்கள், நான் மலராக ஆகிவிட்டிருக்கின்றேனா? தேக அகங்காரத்தில் வந்து முள்ளு போல ஆகிவிடவில்லை தானே? பாபா வந்திருக்கிறார் நம்மை முள்ளிலிருந்து மலர் போன்று ஆக்குவதற்காக. கேள்வி கேட்குறாங்க பாபா, किस निश्चय के आधार पर बाप से अटूट प्यार रह सकता है? எந்த ஒரு நிச்சயத்தின் ஆதாரத்தினால் பாபா மீது துண்டிக்கப்பட முடியாத அன்பு என்பது இருக்க முடியும்? பதில், पहले अपने को आत्मा निश्चय करो तो बाप से प्यार रहेगा. முதலில் தன்னைத்தானே நீங்கள் ஆத்மா என்று நிச்சயம் செய்து விட்டீர்கள் என்றால் பாபா மீது உங்களுக்கு அன்பானது இருக்கும். ये भी अटूट निश्चय चाहिए कि निराकार बाप इस बागी रथ पर विराजमान है. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாபா? இந்த ஒரு திடமான துண்டிக்கப்பட முடியாத
நிச்சயமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். எந்த நிச்சயம்? நிராகாரமான பாபா இந்த பாகியசாலி ரதத்தில் வீற்றிருக்கின்றார். वो हमें इनकी द्वारा पढ़ा रहे हैं. அவர் யார்? சிவபாபா. இவர் மூலமாக நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கின்றார். இந்த நிச்சயமானது துண்டிக்கப்பட முடியாத நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையானது துண்டிக்கப்பட்டு விட்டால், ஒருவேளை குறைஞ்சிருச்சு, அந்த நம்பிக்கை மாறிடுச்சு அப்படின்னா அன்பும் குறைந்து போய்விடும். நம்பிக்கை இல்லாமல் ஒருவர் மீது அன்பு ஏற்படாது. அன்பு ஏற்படுவதற்கு ஆதாரமே நம்பிக்கை. 2 பாயிண்ட் பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ओम शांति। कांटों से फूल बनाने वाले शिव भगवान वाच अथवा बागवान भगवान वाच. முள்ளிலிருந்து மலர் போன்று ஆக்கக்கூடிய பகவானுடைய மகா வாக்கியம், மேலும் தோட்டக்காரராக இருக்கக்கூடிய பகவானுடைய மகா வாக்கியம். பச்சி ஜான்தே ஹே, குழந்தைகள் நாம் அறிந்திருக்கின்றோம். இங்கே நாம் வந்திருக்கிறது எதற்காக? முள்ளிலிருந்து மலர் போன்று ஆகுவதற்காக வந்திருக்கின்றோம். ஹரேக் சமஸ்தி ஹே பெஹ்லே ஹம் காண்டே தே. நாம் ஒவ்வொருவருமே இதை புரிந்திருக்கின்றோம். நாம் இதற்கு முன்னால முள்ளு போல இருந்தோம். இப்போ மலர் போன்று ஆகிக்கொண்டிருக்கின்றோம், மலராக ஆகிக்கொண்டிருக்கின்றோம். தெரியுதா? முள்ளா இருந்த என்னை மலராக்கிட்டேயே, முள்ளான என்னை மலராக்கினாயே, கல்லான என்னை கனியாக்கினாயே அப்படின்னு தமிழில் பாடல் இருக்கிறது. உண்மையிலேயே பாபா மிகப்பெரிய மந்திரவாதி. முள்ள என்ன பண்ணுறாரு? மலராக்கிட்டு இருக்கார். இது அனுபவம் சொல்லுது இல்லையா? பாபாவுக்கு மகிமையும் நிறைய பாடப்படுகிறது. பத்தீத்த பாவனனே வாங்க என்றும் பாடப்படுகிறது. அவர் படகோட்டியாகவும் இருக்கிறார், தோட்டக்காரராகவும் இருக்கிறார், பாப்ப கடேஸ்வரராகவும் இருக்கிறார், பாவத்தை அழிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். நிறைய நாமங்களானது பாபாவுக்கு மகிமையாக பாடப்பட்டிருக்கிறது. பரந்து சித்திர சப் ஜெகக் ஏக்கிய, மகிமை என்னவோ அளவு கடந்த எல்லையற்ற மகிமை பாடப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய சித்திரம் எல்லா இடங்களிலும் ஒன்று தான், சிவலிங்க ரூபத்தில் தான் காட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு மகிமை பாடப்படுகிறது ஞானக்கடல், சுகக்கடல் என்றும் பாடப்படுகிறது. இப்போ நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம், நாம் அந்த ஒரு பாபா முன்னால் அமர்ந்திருக்கிறோம். யாருக்கு மகிமை பாடி வந்தோமோ பக்தி மார்க்கத்தில், இப்போது அந்த மகிமை பாடப்பட்ட பகவான் முன்னால் இப்போ நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சது? அவரை நாம் அறிந்து கொண்டதால் கிடைத்த பாக்கியமாகும். कांटी रूपी मनुष्य से अभी हम फूल रूपी देवता बनने आए हैं. முள்ளு போன்ற மனித நிலையிலிருந்து மலர் போன்ற தேவதா நிலையை அடைவதற்காக வந்திருக்கின்றோம். தேவதைகள் என்றாலே நற்குணங்களிலும் நிரம்பியவர்கள். இது நம்முடைய லட்சியமாகும். எது? தேவதை ஆக வேண்டும் என்பது நம்முடைய லட்சியமாகும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு லட்சியெல்லாம் வச்சுட்டிங்க, நான் தேவதை ஆகணும், நான் மலர் போல் ஆகணும், லட்சியெல்லாம் வச்சுட்டிங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய உள்ளத்தில் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் பாபா? கேளுங்கன்னு சொன்னார். அடுத்து என்ன சொல்கிறார் பாபா? தன்னைய பாருங்க. எனக்கு என்ன பாருங்க? என்னிடத்தில் தெய்வீக குணமானது இருக்கின்றதா? நான் அனைத்து குணங்களிலும் நிறைந்திருக்கின்றேனா? இதுக்கு முன்னால் தேவதைகளுடைய மகிமை பாடிட்டு இருந்தோம். அவங்களுடைய மகிமை பாடிட்டு தன்னை நாம் முள்ளாக நினைத்திருந்தோம். எங்களிடத்துல எந்த குணமும் இல்லை, நீதான் எல்லா குணங்களும் நிரம்ப பெற்ற தாய் தேவதி அப்படின்னு மகிமை பாடிட்டு இருந்தோம். ஏன் அப்படி பாடணும்? ஏனென்றால் 5 விகாரத்திற்கு ஆத்மா அடிமையாகி இருக்கிற காரணத்தினால் என்னிடத்துல எந்த குணமும் இல்லை அப்படின்னு महिमा पाड़िनो. देह अभिमान भी बहुत गड़ा अभिमान है. देह अभिमानम कूड कड़ुमैयान अभिमानमागुम.
கடுமையான நோயின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு கடுமையான நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு சரியான ஒரு மருத்துவம் பார்த்தா தான் என்ன ஆகும்? சரியாக பார்த்தா தான் அந்த கடுமையான நோயிலிருந்து நம்மைய காப்பாற்றிக்க முடியும். அது மாதிரி இது நேற்று இன்னைக்கு வந்த நோய் கிடையாது. பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அரை கல்பத்துக்குரிய நோய். அதனால தான் பாபா இதை கடுமையான நோயின்னு சொல்ல, லேசுப்பட்ட நோய் கிடையாது. அப்போது கடுமையானதுக்கு முயற்சி நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக செய்யணும். அப்போ தான் அந்த அபிமானத்தை அழிக்க முடியும். தன்னைத்தானே ஆத்மா என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் பாபாக்கு சாத்துபி போத்து பியாரு ரஹே, பாபாவிடமும் உங்களுக்கு மிகவும் அன்பானது இருக்கும். அபி தும் ஜான்தி ஹோ நிராகார் பாப் இஸ் ரத் பர் விராஜமான் ஹே. இப்போ நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம், நிராகாரமான பாபா இந்த ரதத்தில் வீற்றிருக்கிறார். நிக்ஷி கர்த்தி கர்த்தி பி ஃபிர் நிக்ஷி டூட் பட்டா ஹே. இது நம்பிக்கை வந்த பொழுதிலும் கூட அப்பப்போ என்ன ஆயிடுது? அந்த நிச்சயமானது துண்டிக்கப்பட்டு விடுகிறது. தும் கேத்தே பி ஹோ ஹம் ஆயே ஹே ஷிவ் பாபா கி பாஸ், நாங்கள் ஷிவ் பாபாட்ட வந்திருக்கோம் என்று நீங்கள் சொல்லவும் செய்கிறீங்க. பிரஜாபிதா பிரம்மா பாபா ஷரீரத்தில் அந்த பாகியசாலி ரதத்தில் பகவான் வந்திருக்கிறார். நம்ம அனைத்து ஆத்மாக்களுக்குமே தந்தை அந்த ஒரே ஒரு ஷிவ் பாபா. ஓ இஸ் ரத்மே விராஜமான. எந்த நம்பிக்கை ஏற்படணும்? பாயிண்ட் கவனிச்சிங்களா? சுயம் அந்த ஷிவ் பாபா பிரம்மா பாபா ஷரீரத்தில் வீற்றிருக்கிறார். இந்த உடலில் இருக்கிறது யார்? பிரம்மா பாபா தெரியக்கூடாது. அந்த பிரம்மாக்குள்ளே இருக்கிற சிவன் தான் தெரிய வேண்டும். இப்படி ஒரு கோவிலுக்கு போனால் பக்தி மார்க்கத்தில் ஜடமான சிலை தான் பார்த்தோம், வணங்கினோம், பூஜை பண்ணினோம். ஆனால் மனசில் என்ன இருந்தது? உண்மையிலேயே அந்த தேவி இருக்கிறாங்க, அந்த பகவான் ரூபத்தில் இருக்காங்க அப்படின்னு தானே நினச்சோம். ஜடமூர்த்தியை சைத்தன்யமாக இருப்பதாகத்தானே நினச்சோம். இங்கே அப்படி இல்லையே. இங்கே பிரம்மா பாபாவும் சைத்தன்யமாக இருக்கார், சாக்காரத்தில் இருக்கார். ஷிவ் பாபா அவரோட சரீரத்தில் வீற்று இருக்கிறார். அப்போ இந்த நம்பிக்கை எவ்வளோ வேணும்? இந்த நம்பிக்கை வைத்தவர்கள் தான் பாக்கியசாலிகள். இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் தான் புத்திசாலிகள். ये बिल्कुल पक्का निश्चय चाहिए. இது முற்றிலும் இந்த நம்பிக்கை பக்காவாக இருக்க வேண்டும். இஸ்மி மாயா சங்ஷிமே லத்தி ஹே. இதில்தான் மாயானது சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது. உண்மையிலேயே பகவான் அவரோட உடம்புல வராரோ, இல்லை அப்படி சொல்லிக்கிறாங்களா, இல்லை நாம் தான் அப்படி நினச்சிக்கணுமோ, அப்படிலாம் சில பேருக்கு சந்தேகம் வந்து தோணலாம். இந்த சந்தேகத்தை ஏற்படுத்துறது எது? माया। कन्या पति के साथ शादी करती है, समझती है उनसे बहुत सुख मिलना है, परंतु सुख क्या मिलता? ஒரு கன்யா நிச்சயம் பண்ணி திருமணம் ஆகின்றது. அப்போ அந்த கன்யா என்ன நினைக்கிறாங்க? நமக்கு சுகமான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற சுகம் என்ன கிடைக்கிறது? கன்யாவாக பவித்திரமாக இருந்தவங்க உடனே என்ன ஆயிடுறாங்க? अपवित्रम आही विடுகிறார்கள். குமாரி है तो माँ बाप आदि सब माथा टेकते हैं. அதே உங்கள் கன்யாவாகவே இருந்தால் என்றால் அந்த கன்யாவை உலகமே போற்றுது. அம்மா அப்பா எல்லாருமே அவங்கள வணங்குறாங்க. ஏன் அப்படின்னா கன்யாவை வணங்குவதற்கு காரணம் என்ன? அவர்கள் பவித்திரமானவர்கள். அதே அவங்க அப்பவித்திரம் ஆயிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் முன்னாடி போய் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? தலை வணங்க வேண்டியதாக இருக்கின்றது. अब तुम बच्ची संगम पर पुरुषोत्तम बन रहे हो. இப்போ குழந்தைகள் நீங்கள் புருஷோத்தம நிலையை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். கல் கஹா ஹோங்கே, நாளைக்கு எங்கே இருப்பீங்கன்னு கேட்குறாரு பாபா. आज ये घर काट क्या है, कितना गंदा लगा हुआ है. இன்னைக்கு வீடு வாசல் ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்குறாரு பாபா. அழுக்கு நிறைஞ்சிருக்கு. இந்த உலகத்தை விகார நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது. அனைவருமே விஷத்தால் பிறந்திருக்கிறார்கள். தும்ஹி சிவாலயமித்தே, நீங்களோ சிவாலயத்தில் இருந்தீர்கள். ஆஜிசி 5000 வருஷ பேலி போஸ் சுக்கித்தே, இன்றையிலிருந்து 5000 வருடத்துக்கு முன்பு
நீங்கள் ரொம்பவும் சுகமானவர்களாக இருந்தீர்கள். ஞாபகத்துக்கு வருதா பாபா சொல்கிறது? எவ்வளோ சுகமாக இருந்தீங்க? துக்கம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு, பேர் அடையாளம் இல்லாத அளவுக்கு அளவற்ற சுகத்தில் இருந்தீர்கள். இப்போ மீண்டும் அந்த நிலையை அடைவதற்காக இங்கே வந்துள்ளீர்கள். மனுஷிக்கோ சிவாலயக்கா பார்த்தாயே நீங்க, மனிதர்களுக்கோ சிவாலயத்தை பற்றி தெரியவே தெரியாது. சொர்க்குக்கு கஹா ஜாத்தா ஹை சிவாலயம். மனுஷங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சொர்க்கம் என்று, சொர்க்கத்தை தான் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. शिवबाबा ने स्वर्ग की स्थापना की है. शिवबाबा தான் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருக்கிறார். அந்த சொர்க்கநாதர் அப்படிங்கிற பேர் யாருக்கு? சிவனுக்கு தான் அந்த நாமமானது வைக்கப்பட்டிருக்கிறது. பாபா तो सभी कहते हैं परंतु पूछो फादर कहाँ है. பாபா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அம்மையும் நீயே அப்பனும் நீயே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அர்த்தம் என்ன? பாபான்னு சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போது அந்த அப்பா எங்கே இருக்காரு கேளுங்க. என்ன சொல்லுவாங்க? சர்வவியாபின்னு சொல்லிடுவாங்க. நாயில் பூனையில் கச்சவதாரம் எடுக்கிறார், மச்சவதாரம் எடுக்கிறார், இப்படியெல்லாம் அவரை பற்றி கூறிவிடுவார்கள். பாப் கேते हैं तुम पुरुषोत्तम थे, फिर 84 जन्म बोकर तुम क्या बने हो. பாபா சொல்கிறார், நீங்கள் புருஷோத்தமர்களாக இருந்தீர்கள். அடுத்து 84 பிறப்புகளை எடுத்து அனுபவிச்சு இப்போ என்னவாயிட்டீங்க பாருங்க. இப்போ நரகவாசி ஆயிட்டீங்க. நரகவாசி ஆன காரணத்தினால தான் பத்தித்த பாவனனை வாங்க அப்படின்னு பகவானை அழைக்கின்றீர்கள். இப்போ பாபாவும் கூட பாவனமாக்குவதற்காக வந்திருக்கிறார். ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். அவர் வந்த உடனே நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை என்ன? இந்த கடைசி ஜென்மத்தில் விஷம் பருகுவதை விட்டுவிடுங்கள், விகாரம் நிறைந்த வாழ்க்கையை விட்டுவிடுங்கள், விகாரத்தை விட்டுவிடுங்கள். ஃபிர்பி சமஸ்தே நீயே, என்ன சொன்னாலும் புரிந்து கொள்வதில்லை. சபி ஆத்மாக்கோ பாப் கேते हैं. அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபா கூறுகிறார், பவித்திரமாகுங்கள். सब कहते भी है बाबा. पहले आत्मा को बाबा याद आता है, वो बाबा அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஆத்மாவுக்குமே அந்த பாபாவுடைய நினைவு தான் வருகின்றது. நிராகாரமே ஓ பாபா, சாக்காரமே ஃபிர் ஏ பாபா. நிராகார ரூபத்தில் அவரும் பாபா, சாக்காரத்தில் பிரம்மா பாபாவும் யார்? பாபா. सुप्रीम आत्मा इन पतित आत्माओं को बैठ समझाती है. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் பாபா. சுப்ரீம் ஆத்மா, அது யார்? சுப்ரீம் ஆத்மா பரமாத்மா. இந்த அனைத்து பத்தித்தமான ஆத்மாக்களுக்கு உட்காந்து புரிய வைக்கிறார். பத்தித்த ஆத்மாவுக்கு தான் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன புரிய வைக்கிறார் ஃபஸ்ட்டு பாபா? ஃபஸ்ட்டு முரளியில் கேள்வி பதிலுக்கு அப்புறமா ஒரு வார்த்தை சொன்னார் பாபா. என்ன சொன்னார்? நீங்கள் முட்களாக இருந்தீர்கள், முள்ளு போல் இருந்தீங்க இதுக்கு முன்னால், இப்போ தான் ஏதோ மலராயிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அதுபோல் இப்போ எல்லா பத்தித்த ஆத்மாக்களுக்கு என்ன புரிய வைக்கிறார் பாபா? நீங்கள் ஃபஸ்ட்டு பவித்திரமாக இருந்தீர்கள். இந்த மாதிரி வார்த்தை எத்தனை வருது பார்த்துட்டே வாங்க இன்றைக்கி முரளியில். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தீங்க? பவித்திரமாக இருந்தீர்கள். நான் எப்படி இருந்தால் தெரியுமா, நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, அப்படி நம்முடைய கடந்த காலம் ஞாபகத்துக்கு வருது இல்லையா? அதுபோல் உண்மையிலேயே நம்ம கடந்த காலம் எது? ஸ்வர்க்கத்தில் வாழ்ந்த காலம்தான். அந்த காலத்தை, ஆதி காலத்தை தான் பாபா நமக்கு நினைவுபடுத்துகிறார். பாபாக்கு சாத்மே ரேத்தே. நீங்கள் பாபா கூடவே இருந்தீங்க பரந்தாமத்தில். இங்கே நடிப்பதற்காகத்தான் வந்துள்ளீர்கள். எனவே இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். अभी हम सत्युग में नई दुनिया में जाने वाले हैं. இப்போ நாம் சத்யுகம் புது உலகத்துக்கு செல்லக்கூடியவர்கள். तुम्हारी आशा भी है ना कि हम स्वर्ग में जाए. நான் சொர்க்கத்துக்கு போனோம் அப்படிங்கிற ஆசையும் உங்களுக்கு இருக்குது இல்லையா? तुम कहते भी थे कृष्ण जैसा बच्चा मिले. நீங்கள் இப்படி ஆசைப்பட்டதும் உண்டு, இப்படி சொன்னதும் உண்டு. என்ன? கிருஷ்ணர் போல ஒரு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க.
அபி மே ஆயா ஹூம். உங்கள் ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறார் பாபா. என்ன சொல்கிறாரு? தும்க்கு ஐசா பன்னானே, கிருஷ்ணர் போலவே உங்களை நான் ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். வேற என்ன வேணும்? வஹா பச்சி ஹோத்தி ஹி ஹே ஸ்ரீ கிருஷ்ண ஜெய்சே. சத்தியுகத்தில் எல்லா குழந்தைகளுமே எப்படி இருப்பாங்களா? ஸ்ரீ கிருஷ்ணரை போலவே இருப்பாங்க. ஸ்ரீ கிருஷ்ணரை போலவேனா அழகாக இருப்பாங்க. கிருஷ்ணர் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிக்கிறது அல்லவா? ஏன் கிருஷ்ணர் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கிறது? அவர் சத்தோ பிரதானமான மலராவார். அபித்தும் கிருஷ்ணபுரிமே சல்ட்டியோ. இப்போ நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்கின்றீர்கள். கிருஷ்ணரை போல் ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறார் பாபா? கிருஷ்ணபுரிக்கே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கே எஜமானனாக ஆகின்றீர்கள். தன்னைத்தானே கேளுங்க. என்ன கேட்கணும் இன்றைக்கு நம்ம? நான் மலர் போன்று ஆகி கொண்டிருக்கின்றேனா? நான் கிருஷ்ணபுரிக்கு போகணும் இல்லையா? இப்போ தேக அகங்காரங்கிற முள்ளானது இருக்கக்கூடாது. தன்னைத்தானே நான் ஆத்மா நினைக்கிறதுக்கு பதிலாக தேகம் நினைக்கிறேன்னா? எப்போ ஆத்மாவை மறக்கின்றோமோ அப்போ பாபாவையும் மறந்து போய் விடுவோம். बाप को बाप द्वारा ही जानने से बाप का वर्षा मिलता है. பாபாவை பாபா மூலமாக அறிந்து கொள்ளும் பொழுது தான் பாபாவுடைய ஆஸ்தியானது கிடைக்கின்றது. எல்லையற்ற பாபாட்டிருந்து ஆஸ்தி அனைவருக்குமே கிடைக்கின்றது. பாபா வந்து அனைவரையும் தூய்மையாக்குகிறார். நிர்வாண தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். ஊத்துக்கே தேர்த்தே. பாபா நிறைய வேலை செய்கிறார் குழந்தைங்களுக்காக. ஆனால் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? ஜோதி ஜோதியோடு கலந்து விடுகிறது. ஆத்மா ஜோதி ஜோதியோடு கலந்து விடுகிறது, பிரம்மத்தில் போய் ஐக்கியமாகி விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறதுல எந்த ஞானமும் இல்லை. தும் ஜான்தி ஹோ ஹம் கிஸ்கே பாஸ் ஆயே. நாம் யாரிடம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இது எந்த ஒரு மனிதனால் நடத்தக்கூடிய சத்சங்கம் அல்ல. ஆத்மா பரமாத்மா வெகு காலமாக பிரிந்திருந்தது. இப்போ ஆத்மாவுக்கு பரமாத்மாவினுடைய தொடர்பானது கிடைத்திருக்கிறது. எப்பேற்பட்ட தொடர்பு இது? பரமாத்மாவோட சங்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த சங்கு எப்பேற்பட்டது? உண்மையான சத்தியமான தொடர்பு 5000 வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் கிடைக்கின்றது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதை நினச்சி உங்களுக்கு மெய் சிலருக்குதா பாருங்கள். சத்தியுகா திரேதாயத்தில் சத்சங்கம் கிடையாது. சங்கமயத்தில் மட்டும்தான் சத்சங்கம் நடக்கின்றது. பக்தி மார்க்கத்திலேயோ எக்கச்சக்கமான சத்சங்கம் இருக்கிறது. இப்போ உண்மையிலே சத்தியமானவர் ஒரே ஒரு பாபா. நாம் அவருடைய சங்கில் அமர்ந்திருக்கிறோம். ஏபி ஸ்மிருதி ரேஹே ஹம் காட்லி ஸ்டூடெண்ட்டு. நான் காட்லி ஸ்டூடெண்ட் என்பது உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். பகவான் எனக்கு படிப்பிக்கிறா தோபி ஓஹோ சௌபாகிய. இவ்வளோ நினச்சா கூட நம்முடைய பாக்கியம் ஓஹோ சௌபாகியமாக ஆகிவிடும். எவ்வளோ நினச்சா நான் காட்லி ஸ்டூடெண்ட், பகவான் எனக்கு படிப்பிக்கின்றார். ஹமாரா பாபா யஹா ஹே. நம்முடைய பாபா இங்கே தான் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறார். 3 பார்ட்டியும் இப்போ அவர் நடித்து கொண்டிருக்கிறார். பாப் கேத்தி ஹே. பாபா கூறுகிறார், நினைவின் மூலமாகத்தான் விக்ரமங்களானது விநாசமாகும். பாபா நினைவு செய்தனால பாவம் அழியுது. ஃபிர் தும்கு லைட் கா தாஜ் மில் ஜாத்தா ஹே. அந்த பாவம் அழியிறதுனால உங்களுக்கு ஒளி கிரீடமானது கிடைத்து விடுகிறது. எபிக் நிஷானி ஹே. ஆத்மா தூய்மை நிலையில் இருக்கின்றது என்பதற்கு இந்த ஒளி கிரீடம்தான் ஒரு அடையாளமாகும். பாக்கி ऐसा नहीं है कि லைட் देखने में आती है. மற்றபடி ஒரு ஒளி கிரீடம்னா ஒரு லைட் மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது. ஆத்மா தூய்மையாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு ஆத்மாவுக்கு கிரீடெல்லாம் காட்ட முடியாது. நாலேஜ் ஒரு கோய்க்கும் மில்ல சக்கே. இந்த ஞானம் வேறு யாருக்குமே கிடைக்க முடியாது. அப்படி தோணுதா அவங்களுக்கு? தேனேவாலா
ஏக்கி பாப்பு ஹே, இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவரோ ஒரே ஒரு பாபா. அவரிடத்துல ஃபுல் நாலேஜ் இருக்குது. பாபா சொல்கிறார், நான் மனித சிருஷ்டியினுடைய வெதி ரூபமாக இருக்கிறேன். இந்த மனித மரம் தலைகீழான மரமாக இருக்கிறது. இது கல்ப விருட்சம் அல்லவா? முதல்ல தெய்வீக பூக்களுடைய மரமானது இருந்தது. இப்போ அதே மரம்தான் முள் மரமாக காடாக ஆகிவிட்டது. ஏனென்றால் எல்லா ஆத்மாவிலுமே 5 விகாரங்கள் வந்துவிட்டது. பெஹலா முக்கிய தேக அபிமான், முதலாக முக்கியமாக வந்த முள்ளெது? தேக அபிமானம். அங்கே தேக அபிமானமே இருக்காது. இத்தனா சமஸ்தே ஆத்மா ஹே, நான் ஆத்மா அவளை தான் தெரியும். பரமாத்மா பற்றிலாம் அங்கே யாருக்கும் தெரியாது. நம்ம ஆத்மா பஸ், தூசரி கோய் நாலேஜ் नहीं. நம்ம ஒரு ஆத்மாங்கிற அளவுக்கு தான் அங்கே ஞானம் இருக்குமே தெரியுமே தவிர வேறு எந்த விஷயம் நாலேஜும் அங்கே இருக்காது. अभी तुम्हें समझाया जाता है, जन्म जन्मांतर की पुरानी सड़ी हुई काल है जो अभी तुमको छोड़नी है. இப்பொழுது உங்களுக்கு இது புரிய வைக்கப்படுகிறது. ஜென்ம ஜென்மமாக எடுக்கப்பட்ட சரீரம் இது. இது பழைய சரீரம், இப்போ இருக்கிற சரீரம். இத்து போன சரீரம் இது, இத்து போன சட்டை. இதை நாம் இப்பொழுது விட்டுவிட வேண்டும். பழசு தூக்கி போடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசனை? பழசு மேலே எதுக்கு இவ்வளோ பற்று? பழைய பொருளை எப்படி தூக்கி போடுவீங்க, ஓரமாக வச்சுருவீங்க? அந்த மாதிரி இந்த சரீரம் என்பது கூட பழைய ஆடை. இதை விட்டுவிட வேண்டும். இப்போ உங்கள் ஆத்மா சரீரம் ரெண்டுமே பத்தித்தமாக இருக்கிறது. ஆத்மா பவித்திரமாகி விட்டதென்றால் ஆத்மா பவித்திரமாகி விட்டதென்றால் சரீரத்தை விட்டுவிடும். அதுக்கு மேலே அதால் பாட்டெல்லாம் ப்ளே பண்ண முடியாது. ஆத்மா சபாகிகி. எல்லா ஆத்மாக்களும் வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. பவித்திரம் ஆயிடுச்சுன்னா எல்லா ஆத்மாக்களும் வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ये ज्ञान तुमको अभी है कि नाटक पूरा होता है. இந்த நாடகமானது முடிவடை போகின்றது. இந்த ஞானம் கூட உங்களுக்கு தான் இருக்கின்றது. இப்போ நம்ம பாபாவிடம் செல்ல வேண்டும். எனவே பரந்தாம வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இந்த தேகத்தை விட்டுவிட வேண்டும். சரீரம் அழிந்து விட்டதென்றால் உலகமே அழிந்து விட்டதற்கு சமம்தான். புது வீட்டுக்கு போன பிறகு நமக்கு புது சம்பந்தமானது கிடைத்துவிடும். பழைய சம்பந்தங்கள்லாம் எப்படி இருக்கு? ஒரு சம்மந்தம் பிடிக்குது, ஒரு சம்மந்தம் பிடிக்க மாட்டேங்குது, வேறு வழி இல்லைன்னு சம்மந்தம் வச்சுக்கிட்டே தான் இருக்குது. சம்பந்தங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஆனால் புது உலகத்துக்கு போன பிறகு உங்களுடைய சம்பந்தமும் புது சம்பந்தமாக ஆகிவிடும். तुमको तो पुनर्जन्म लेना है फूलों की दुनिया में. நீங்கள் அடுத்த பிறப்பு எடுக்க போகிறது பூக்கள் நிறைந்த உலகத்தில் தான் பொது பிறப்பு எடுக்க போகிறீங்க. தேவதைகளை பவித்திரமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தும் ஜான்தி ஹோ ஹம் ஹி ஃபூல் தே ஃபிர் காண்டி பனே. இதுவும் நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் தான் மலர்களாக இருந்தோம், இப்போ நாமே முட்களாக ஆகிவிட்டோம். இப்போ பூக்கள் நிறைந்த உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆகி சொல் தும்கு போ சாட்சாத்கார் ஹோங்கே. போக போக உங்களுக்கு நிறைய காட்சிகள் எல்லாம் கிடைக்கும். ஏ கேள்பால் காட்சி பார்த்துட்டு அதில் ஒரு சந்தோஷத்தை அனுபவம் பண்ணுவீங்க. அப்படி ஒரு விளையாட்டு நடக்கும். மீரா தியான்மே கேள்த்தி தீ. மீரா கூட பக்த மீரா கூட அவங்க ஒரு ட்ரான்ஸ்லேயே இருந்தாங்க. கிருஷ்ணரோட ஆடுறது மாதிரியோ பாடுறது மாதிரியோ அப்படி அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க ட்ரான்ஸில். ஆனால் அவங்களுக்கு ஞானம் எதுவும் இல்லை. அவ்வளவு அவங்க முயற்சி பண்ணினாலும் மீரா வைகுண்டத்துக்கு செல்லவில்லை. வைகுண்டத்துக்கு போகிற மீரா யார்? நாம தான். இங்கே தான் மீரா எங்கேயோ இருப்பாங்கன்ட்டார் பாபா. கதை சொல்லப்பட்டிருக்கு. இங்கே தான் எங்கேயோ அந்த மீரா இருப்பாங்க. இஸ் பிராமன் குல்கி ஹோகி தோ யஹா ஞான் லேத்தி ஹோகி. அவங்க பிராமண குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் இங்கே ஞானத்தை பெற்று கொண்டிருப்பார்கள். அதே சொல்லிட்டார் பாபா. ऐसे नहीं डांस किया तो बस வைகுண்ட चली गई. கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படி கிருஷ்ணருடைய நினைப்பிலேயே லயித்து அப்படி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் மட்டும் வைகுண்டத்துக்கு போயிட முடியாது. அவ்வளோ சாதாரணமான விஷயமா? அடிக்கடி என்ன சொல்கிறார் பாபா? வைகுண்டத்துக்கு போவது என்பது
சித்தி வீட்டுக்கு போகிறது போல் இல்லை. அதுக்கும் நிறைய டெஸ்ட் பேப்பரை நம்ம பாஸ் பண்ணணும். நிறைய தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றால்தான் நம்ம என்ன ஆக முடியும், வைகுண்டத்துக்கு போக முடியும். அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா நினச்சி டான்ஸ் ஆடிட்டு இருந்தோன்னா மட்டும் நம்ம வைகுண்டத்துக்கு போய்விட முடியாது. तुम वैकुंठ के मालिक बन सकती हो अगर ज्ञान योग सीखेंगे तो. நீங்கள் வைகுண்டத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும். யாரால் ஆக முடியும்? ஒருவேளை ஞானத்தையும் யோகத்தையும் நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் மட்டும்தான் அவ்வாறாக ஆக முடியும். பாப்கோ சோடா தோ கயே கட்டர் மே. பாபா கையை விட்டு விட்டீர்கள் என்றால் நேராக அங்கே போய் விழுவீங்க, சாக்கடையில் தான் போய் விழுவீங்கன்ட்டார். எந்த சாக்கடை? விகாரம் என்ற சாக்கடையில் போய் விழுவீங்க. आश्चर्यवत बाबा का बनंती सुनंती सुनावंती फिर बागंती हो पड़ते हैं. ஆச்சரியமாக பாபாட்ட வந்து ஞானத்தை கேட்டு ஆச்சரியமாகவே பாபாவுடைய குழந்தையாகி ஆச்சரியமாக கேட்டு ஆச்சரியமாக சொல்லி, ஐயோ எப்படிலாம் மாயா வருமா, எப்படிலாம் கஷ்டம் வருமா, அப்படி ஆச்சரியப்பட்டு ஓடி விடுகிறார்கள். ஓஹோ மாயா கித்னி பாரி சோட் லகு ஜாத்தி है. மாயாவுடைய காயம் எப்படி ஏற்பட்டு விடுகிறது? அபி பாப்கி ஸ்ரீமத் பர் தும் தேவதா பன்தேயோ. ஆனால் இப்போ நீங்கள் குழந்தைகள் பாபாவோட ஸ்ரீமத் படி தேவதி ஆகிறீங்க. ஆத்மா ஷரீரம் ரெண்டுமே சிரேஷ்டமானதாக இருக்கணும் இல்லையா? தேவதோ का जन्म विकार से नहीं होता है. தேவதிகளுடைய பிறப்பானது விகாரத்து மூலமாக நடைபெறாது. அந்த உலகத்துக்கு பேர் என்ன? அந்த உலகத்துக்கு பேர் என்ன? நிர்வீகாரி உலகம். அங்கே விகாரமே இருப்பதில்லை. சிவபாபானே ஸ்வர்க் பனாயா தா. சிவபாபா தான் ஸ்வர்க்கத்தையே ஸ்தாபனை செய்திருந்தார். இப்பொழுது இருப்பதோ நரகமாகும். அபி தும் ஃபிர் ஸ்வர்கவாசி பன்னை கிளி ஐஹோ. இப்போ நீங்கள் குழந்தைகள் ஸ்வர்கவாசி ஆகுவதற்காக மீண்டும் இங்கே வந்துள்ளீர்கள். जो अच्छी रीति पढ़ते हैं वही स्वर्ग में जाएंगे. சொர்க்கத்துக்கு யார் போவாங்க? யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்கள்தான் ஸ்வர்க்கத்திற்கு செல்வார்கள். நீங்கள் மீண்டும் படித்து கொண்டிருக்கிறீர்கள். கல்பா கல்பா படித்து கொண்டே இருப்பீர்கள். அடுத்த கல்பம் நம்ம சங்கமத்துக்கு வருவோம். இந்த ஞான படிப்பை படிப்போம். ஏன் படிப்போம்? இந்த சக்கரமானது சுற்றி கொண்டே இருக்கிறது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ட்ராமா. இந்த ட்ராமாவிலிருந்து யாரும் வெளியேறவே முடியாது. எனக்கு வாழ பிடிக்கல, இருக்க பிடிக்கல, அப்படி யாரும் இந்த உங்கள் பாட்டிலிருந்து வெளியில் போகவே முடியாது. ஜோ குச் தேக்தியோ மச்சரோடா கல்ப பாத் பி ஒடேகா. நீங்கள் என்னெல்லாம் காட்சிகள் பார்த்துட்ருக்குறீங்களோ அந்த உலகத்தில், உங்கள் முன்னால் ஒரு ஈ பறக்குது அப்படின்னா அந்த ஈ கல்பத்துக்கு பிறகும் உங்கள் முன்னால் அதே மாதிரி பறந்து செல்லும். இஸ் சமஜ்னே में बड़ी अच्छी புத்தி चाहिए. இந்த மாதிரி விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களோட புத்தி கூட நல்லா இருக்கணும். அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். ये शूटिंग होती रहती है. இங்கே என்ன நடந்துட்டுருக்கிறது? ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளோ அட்டென்ஷன் வேணும் ஷூட்டிங் நடக்கிற இடத்துல உங்களுக்கு. ये कर्म क्षेत्र है. அடுத்து என்ன சொல்கிறார் பாபா? இது கர்ம க்ஷேத்திரம். यहाँ परंदाम सी आए है पाठ भजन. நீங்களே எங்கேருந்து வந்தீங்க இந்த கர்ம க்ஷேத்திரத்துக்கு? பரந்தாமத்திலிருந்து உங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக வந்துள்ளீர்கள். अब इस पढ़ाई में कोई तो बहुत होशियार हो जाते हैं. இது படிப்பு. இந்த படிப்பில் சிலர் ரொம்ப உஷாராயிட்டு படிக்கிறாங்க. कोई अभी पढ़ रहे हैं, कोई पढ़ते पढ़ती पुराने से भी तीखे हो जाते हैं. சில பேர் படிக்கிறாங்க, படிச்சுட்டே இருக்கிறாங்க. பழைய குழந்தைகளை விட புதுசாக படிக்கிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. ஞானக்கடல் பாபா அனைவருக்குமே படிப்பித்து கொண்டிருக்கிறார். பாப்கா பனா और विश्व का वर्षा तुम्हारा है. நீங்கள் பாபாவுடைய குழந்தையாக ஆகிவிட்டீர்கள் என்றாலே உலக ராஜ்யத்தினுடைய ஆஸ்தி உங்களுக்கு தான். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. हाँ, तुम्हारी आत्मा जो पतित है उनको पावन जरूर बनाना है. ஃபஸ்ட்டு நீங்கள் பாபாவோட குழந்தை ஆகணும். அடுத்து உங்கள் ஆத்மா பத்தித்தமாயிடுச்சு இல்லையா, அதை பாவனமாக்கணும். அவ்வளோதான்.
இந்த 2 வேலை செஞ்சீங்கன்னா போதும். உஸ்கிலே சகஜதி சகஜ தரிக்கா, உங்கள் ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதுக்கு சகஜத்திலும் சகஜமான வழிமுறை எது? என்ன வழிமுறையாக இருக்கும்? எல்லையற்ற பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இது போல ஆகிவிடுவீர்கள். தேவதைகளை போல பாவனமாக ஆகிவிடுவீர்கள். तो बच्चों की इस पुरानी दुनिया से वैराग आना चाहिए. குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வர வேண்டும். வந்துருச்சா? बाकी मुक्तिधाम जीवन मुक्तिधाम है, ये किसको भी हम याद नहीं करते सिवा एक के. மற்றபடி நம்ம வேறு எதையுமே நினைக்கிறதில்ல. நினச்சா பாபா நினைப்போம், அதுக்கு மேலே நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? முக்தி தாமம், அடுத்து ஜீவன் முக்தி தாமம். இவற்றை தவிர வேறு எதையுமே நம்ம நினைக்கிறதில்ல. சஃபேரி ஒட்டுக்கர் அபியாஸ் கருணாகி, காலையில் எழுந்து பயிற்சி செய்யுங்கள். நான் ஆத்மா அஷரீரியாக பரந்தாம வீட்டிலிருந்து வந்தேன். மீண்டும் நான் ஆத்மா இந்த எப்படி வந்தேனோ அதே போல் இந்த சரீரத்தை விட்டு அஷரீரியாக செல்ல வேண்டும். இந்த சரீரத்தினுடைய ஞாபகமே இல்லாமல் சரீரத்தை விட வேண்டும். फिर कोई भी देहदारी को याद क्यों करे? அசரீரியாக வந்த நாம் அசரீரியாக தான் வீட்டுக்கு போக போகிறோம், சரீரத்தை விட்டுட்டு தான் போக போகிறோம். அப்போ எந்த ஒரு தேகதாரியை ஏன் உட்காந்துங்க நினச்சிட்ருக்கணும்? அதிகமாக என்ன நினைவு வருது? தேகதாரி நினைவுகள் தானே வருது. அவங்கள்ட்ட பேசலாமா, இவங்கள்ட்ட பேசலாமா, அப்படி தேகதாரிகளுடைய நினைவு ஏன் வரணும்? இப்போ கடைசியில் நீங்கள் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? सफेरी अमृत वेले उठकर अपने से ऐसी ऐसी बातें करनी है. காலையில் அமிர்த வேலையில் எழுந்து தனக்கு தானே இப்படி பேசுங்க. சஃபரி को अमृत वेला कहा जाता है. அதிகாலை நேரத்தை அமிர்த வேலை நேரம் என்று சொல்லப்படுகிறது. அமிர்தத்தை பருகக்கூடிய, அமிர்தத்தை பெறக்கூடிய நேரம் அமிர்த வேலை நேரம் என்று சொல்லப்படுகிறது. ஞான அமிர்த் ஹே, ஞான் சாகர் கி பாஸ் ஹே. ஞானமும் அமிர்தம்தான். இந்த ஞான அமிர்தம் எங்கே யார்கிட்ட இருக்கிறதா? ஞான கடலிடம் இருக்கின்றது. ஆக இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறோம்? நம்ம ஞான அமிர்தத்தை பருகி கொண்டிருக்கின்றோம். ஞான் சாகர் கேத்தே ஹே. तो सफ़रे का टाइम बहुत अच्छा. பாபா என்னன்னு சொல்கிறோம்? ஞான கடல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கடல்கிட்ட வரணுன்னா காலை நேரம் தான் பெஸ்ட்டு. காலை நேரம் வந்து பாருங்கள் கடல்கிட்ட எப்படி இருக்கும். சஃபரி உட்டுக்கர் போத் பிரேம்சி பாப்கோ யாத் கரோ. காலையில் எழுந்து அன்பா பாபா நினைங்க. எப்படி நினைங்க அன்பா? பாபா என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிகிட்டே வர்றார் பாபா. காலையில் எழுந்து எப்படிலாம் யோகா பண்ணணும் சொல்லி கொடுக்குறார். 2வது ப்ராக்டிஸ் இது. பாபா 5000 வருஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கிறீங்க பாபா. 5000 வருஷம் ஆயிடுச்சு பாபா. பாப் கேத்தே ஹேன். எப்படி அன்பாக என்ன பண்ணணும்? அவரை அமிர்த வேலையில் எழுந்து உட்காந்து நினைக்கணும். இப்போ பாபா என்ன சொல்கிறார்? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் அழிஞ்சிரும். பாபா நினைக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. குஷிமே பேட்டே ரஹேங்க. அந்த பழக்கம் மட்டும் வந்து விட்டதென்றால் சந்தோஷமாகவே இருப்பீங்கன்றார் பாபா. நினைக்கிற பழக்கம் வந்து விட்டாலே சந்தோஷம் உங்கள் கூடவே இருக்கும். ஷரீர் கா பான் டூட்தா ஜாயேகா. அடுத்து என்ன ஆகுங்கிறார் பாபா? ஷரீர உணர்வு உங்களை விட்டு போய்கொண்டே இருக்கும். எப்போ? நினைத்து கொண்டே இருந்தால். குஷி பகுத் ரஹேகி தும் குஷி மித்தே ஜப் பவித்திரத்தே. நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீங்க. எப்போ வாழ்ந்தீங்க சந்தோஷமாக? எப்போ பவித்திரமாக இருந்தீங்களோ அப்போது மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். இப்போ நீங்கள் பவித்திரமாக ஆக உங்களுடைய மனசு ஃபுல்லாக என்ன இருக்கும்? குஷி கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும். तुम्हारी बुद्धि में अब सारा ज्ञान रहना चाहिए. உங்களுடைய புத்தியில் இப்போ எல்லா ஞானமும் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய ஞானம் சொல்லிட்டார் பாபா. முதலில் வரக்கூடிய ஆத்மாக்கள் 84 பிறப்புகளை கண்டிப்பாக எடுப்பார்கள். சந்திரவம்சத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பிறவைகள் குறைந்து போய்விடும். இஸ்லாமிய தர்மத்தைச் சேர்ந்தவர்களுடைய
பிறவியினுடைய கணக்கு இன்னும் குறைந்துவிடும். முக்கியமானது 3 தர்மங்களானது உருவாகின்றது. ये ड्रामा जो मिसल बहुत धीरे धीरे फिरता रहता है. இது ட்ராமா பேனு போல மெதுவாக ஊர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. செகண்ட் பை செகண்ட் டிக் டிக் சொல்லிட்டு रहती है. கடிகார முள்ளு எப்படி செகண்ட் பை செகண்ட் டிக் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல தான் உலக ட்ராமாவும் என்ன ஆகிட்டு டிக் டிக்னு போய்கொண்டிருக்கிறது. எனவே தான் செகண்டில் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. பாபா ஹம் ஆப்கே பச்சே ஹே. ஆத்மா நினைக்குதா, பாபாவை ஆத்மா நினைக்குதா. எப்படி நினைக்குதா? பாபா நாங்கள் உங்களோட குழந்தை, பாபா நாங்கள் சொர்க்கத்துக்கு வரணும் பாபா. ஃபிர் நரக் மீ கியூ படே. சொர்க்கத்தில் இருந்த நீங்கள் நரகத்துக்கே வந்தீங்க. பாபாவோ சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். அவரோட குழந்தை நீங்கள் எங்கே வந்துட்டீங்க? நரகத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ என்னோட வழிப்படி நடங்க. ஆத்மாவில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். शरीर आत्मा का जेवर है. आत्मा पवित्र तो शरीर भी पवित्र मिलता. शरीरமானது ஆத்மாவினுடைய ஒரு ஆபரணம். ஆத்மா பவித்திரமாகிவிட்டால் ஷரீரமும் பவித்திரமான ஷரீரம் ஆத்மாக்கு கிடைத்துவிடும். இப்போ 5 விகாரத்தை விட்டுவிட வேண்டும். தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் பாபா நினைவு செய்து கொண்டே இருங்கள். ஆத்மா தன்னுடைய நாயகனை அரைக்கல்பமாக நினச்சிட்டு இருந்தது. ஆனால் அவர் யாருன்னு தெரியாமல் நினச்சிட்டு இருந்தது. மேலும் பாபா சொல்கிறார், நீங்கள் காம செய்திக்கு போனதுனால கருப்பாகி விட்டீர்கள். இப்போ நான் உங்களை சுந்தரமாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். பாபா சொல்கிறாங்க, ஜாடு கித்னா படா ஓ ஜாத்தா ஹே. இந்த உலக மரம் கூட எவ்வளோ பெரிய மரமாகிவிட்டு இருக்கிறது. ஆனால் இந்த உலக மரத்தினுடைய ஃபவுண்டேஷனே இப்போ இல்லை. எனவே தான் இந்த உலக மரத்தை ஆலமரத்தோடு ஒப்பிடப்படுகிறது. ஆலமரத்தோட வேர் எங்கே இருக்குன்னே, அடிமரம் எங்கே இருக்குன்னே தெரியாது, வேரே தெரியாது. அது மாதிரி உலக மரத்தினுடைய வேரே இல்லைன்ட்டார் பாபா. தேவி தேவதா தர்மமும் மறைந்து போய்விட்டது. தர்மம் பிரஷ்டமானதால் மனிதர்கள் செய்யக்கூடிய கர்மாவும் பிரஷ்டமாகிவிட்டது. இப்போ நீங்கள் குழந்தைகள் சிரேஷ்ட நிலை அடைவதற்கு சிரேஷ்ட கர்மாவை செய்கின்றீர்கள். தன்னுடைய பார்வையை நீங்கள் சிவிலாக்கிடுங்க. சிவிலாக்கிடுங்கன்னா தூய்மையான பார்வையாக ஆக்கிடுங்க. இப்போ நீங்கள் எந்த கெட்ட கர்மாவும் செய்ய வேண்டாம். பிரஷ்டமான செயலை செய்யாதீங்க. யார் மீதுமே உங்களுக்கு கெட்ட பார்வையும் வரக்கூடாது. தன்னைத்தானே பாருங்க, நான் லக்ஷ்மி வரனாக பெறுவதற்கான தகுதியை அடைந்து விட்டேனா? அடுத்து என்ன பார்க்கணும்? நான் தன்னை ஆத்மா என்று நினைத்து பாபா நினைக்கிறேனா? செக் பண்ணுங்க. டெய்லி உங்கள் கணக்கை பாருங்க. सारे दिन में देह अभिमान में आकर कोई विक्रम तो नहीं किया. ஃபுல் டேயில் அடுத்து செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? நான் தேக அபிமானத்துக்கு அடிமையாயிட்டு ஏதாவது பாவகர்மா செய்யலை தானே. இப்போ ஏதாவது பாவகர்மா செய்தால் என்னாகும்? ஒரு பாவ செயலுக்கு 100 மடங்கு தண்டனை. மாயா சார்ட்டே வைக்க விட மாட்டேங்குது. என்ன பண்ணுதா மாயா? 2 நாள் சார்ட் எழுதுகிறாங்க, 3 நாள் சார்ட் எழுதுகிறாங்க, ஏன் 1 வாரம் கூட சார்ட் எழுதுகிறாங்க. அப்புறம் சார்ட் எழுதுறதையே விட்டுடுறாங்க. பாபாவுக்கு கவலையாக இருக்குது, கருணையும் வருது பாபாவுக்கு. ஆக தன்னைத்தானே ஆத்மா நினச்சி பாபா நினைவு பண்ணும்போது பாவகர்மா அழிந்து விடுகிறது. இதற்குத்தான் முயற்சி தேவை. தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க. ஞானம் ரொம்ப ரொம்ப சகஜமானது. நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லது. மீட்டே மீட்டே सिखलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. தாரணிக்கான முக்கியமான பாயிண்ட், நல்ல நல்ல பாயிண்ட், அழகாக பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாபா. ஃபஸ்ட்டு பாயிண்ட், காலை அமிர்த வேளையில் எழுந்து
பாபாவோடு இனிமையாக பேச வேண்டும். என்ன பேச வேண்டும்? அஷரீரியாகத்தான் நான் வந்தேன், அஷரீரியாகத்தான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். கவனம் இருக்க வேண்டும். பாபா நினைவு தவிர வேறு யாரோட நினைவும், எந்த நினைவும் வரக்கூடாது. அப்படி பாபாவை நினைக்க வேண்டும். 2வது பாயிண்ட், தன்னுடைய பார்வையை மிகவும் சுத்தமானதாக தூய்மையானதாக ஆக்க வேண்டும். சுத்தமானதாக தூய்மையானதாக பார்வையை ஆக்க வேண்டும். தெய்வீகமான பூந்தோட்டமானது தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் மலர் போன்று ஆகுவதற்கு முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும். முள்ளு போல ஆக வேண்டாம், முட்கள ஆகாதீங்க. वरदानम, अपनी पावरफुल स्थिति द्वारा मनसा सेवा का सर्टिफिकेट प्राप्त करने वाले स्व अभ्यासी भव. தன்னுடைய பவர்ஃபுல் ஸ்திதி மூலமாக மன்சா சேவை செய்வதற்கான சான்றிதழை பெறக்கூடிய சுய பயிற்சியாளராக ஆகுங்கள். विश्व को लाइट और माइट का वरदान देने के लिए अमृत वेले याद के स्व अभ्यास द्वारा पवरफुल वायुमंडल बनाओ. உலகத்திற்கு ஒளி மற்றும் சக்தியினுடைய வரதானத்தை கொடுப்பதற்கு அமிர்த வேலையில் நீங்கள் தன்னுடைய சுய பயிற்சி மூலமாக வாயுமண்டலத்தை சக்திசாலியானதாக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் मनसा சேவை செய்வதற்கான सर्टिफिकेट உங்களுக்கு கிடைக்கும். लास्ट समय में मनसा द्वारा ही नज़र से निहाल करने की கடைசி நேரத்தில் மனதினுடைய சேவை மூலமாக பார்வை மூலமாகவே நீங்கள் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்கும். अपनी वृत्ति द्वारा उनकी वृत्तियों को बदलने की सेवा करनी है. உங்களுடைய விருத்தி மூலமாக பிறருடைய விருத்தியை மாற்றம் செய்யக்கூடிய சேவையை செய்ய வேண்டும். अपनी श्रेष्ठ स्मृति से सबको समर्थ बनाना है. விருத்தி மூலமாக எல்லாருடைய விருத்தியை மாற்றணும். श्रेष्ठ स्मृति மூலமாக அனைவரையும் சக்திசாலியாக ஆக்க வேண்டும். जब ऐसा लाइट माइट देने का अभ्यास होगा तब निर्विघ्न वायुमंडल बनेगा. எப்பொழுது அப்படிப்பட்ட லைட் மைட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி செய்வீர்களோ அப்பொழுதுதான் லைட் மைட்டி கொடுப்பதற்கான பயிற்சி, அந்த மாதிரி ஒரு சேவை எப்பொழுது செய்வீர்களோ அப்பொழுதுதான் தடையற்ற ஒரு வாயுமண்டலம் உருவாகும். மேலும் நம்முடைய கோட்டை உறுதியாக இருக்கும். ஸ்லோகன், புத்திசாலி குழந்தை யார் மனசா வாச்சா கர்மன மூன்றின் சேவையை சேர்த்தே செய்கின்றார்களோ, தனித்தனியாக செய்யாமல் ஒன்றோடு இணைத்து செய்கின்றார்களோ அவர்களைத்தான் புத்திசாலி குழந்தை என்று சொல்லப்படுகிறது. நல்லது. அவ்யக்த சமிகை, ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். जो चैलेंज करती हो, நீங்கள் ஒரு சவால் விடுறீங்க. என்ன சேலஞ்ச் பண்ணுறீங்க? செகண்டில் முக்தி, ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்திய பிராப்தியை அடையலாம் சொல்லி சவால் கொடுக்குறீங்க. உஸ்கோ ப்ராக்டிக்கல் மே லானே கே லியே, அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொண்டு வருவதற்கு ஸ்வ பரிவர்த்தன் கி கதி செகண்ட் தக் பहुंची है. செகண்டில் பிறருக்கு முக்தி, ஜீவன் முக்தி கொடுப்பதற்கு நீங்கள் அந்த விஷயத்தை என்ன பண்ணணும்? ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். சுய மாற்றத்தினுடைய ஒரு வேகம் செகண்டில் நடைபெறுகிறதா? சுய மாற்றத்தை செகண்டில் உங்களால் செய்ய முடிகின்றதா பாருங்கள். ஏன்னா சுய மாற்றத்து மூலமாக தான் பிறருடைய மாற்றம் என்பது ஏற்படும். अनुभव कराओ कि ब्रह्मा कुमार अर्थात वृत्ति, दृष्टि, कृति और वाणी परिवर्तन. என்ன அனுபவம் செய்விக்கணும்? பிரம்மா குமார் என்றாலே விருத்தி, திருஷ்டி,
கிருத்தி மற்றும் வாணி வார்த்தையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். மனசெல்லாம் மாறிடும், பார்வையெல்லாம் மாறிடும், பேச்செல்லாம் மாறிடும். அப்படி அனுபவத்தை செய்ய வைங்க. சாத் சாத் இதன் கூடவே பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியையும் ஆன்மீக ராயல்ட்டியையும் அனுபவம் செய்வீங்கள். आते ही मिलते ही इस पर्सनालिटी की ओर आकर्षित हो. வந்த உடனேயே சந்தித்த உடனேயே இந்த பர்சனாலிட்டியின் பக்கம் அவர்கள் கவர்ச்சி அடைய வேண்டும். ஞானம் கேட்டு கவர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி உங்கள் இடத்துல இருக்கிற தூய்மை, உங்கள் முகத்தில் இருக்கிற தூய்மை, உங்கள் பார்வையில் இருக்கிற தூய்மை, அந்த பியூரிட்டி பிறர் என்ன பண்ணணுமா கவர்ச்சிக்க வேண்டும். பியூரிட்டி இருந்தாலே கண்டிப்பாக அங்கே ராயல்ட்டி வந்துவிடும் சொல்லிட்டார் பாபா. பியூரிட்டி வர 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 எண்ணங்களில் கூட ராயல்ட்டி வந்துடும், பேச்சில் ராயல்ட்டி வந்துடும், விற்த்தியில் எல்லாத்துலேயுமே என்ன ஆகும் ராயல்ட்டி வந்துவிடும். அதனால் என்ன சொல்கிறார் பாபா, வந்த உடனேயே சந்தித்த உடனேயே பர்சனாலிட்டியினுடைய கவர்ச்சி ஏற்பட வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. ज्योति ஜொலிக்கும் காலை அமிர்த வேளைதான். ஆத்ம ஜோதி ஜொலிக்கும் காலை அமிர்த வேளைதான். அணையாத ஆத்ம விளக்கை ஜொலிக்கும் காலை அமிர்த வேளைதான். தினமும் காலையில் எனக்காகவே வீடு தேடி வந்தாய். தினமும் காலையில் எனக்காகவே வீடு தேடி வந்தாய். என் செல்லமே என்றழைத்தே ஜொலிக்கும் காலை அமிர்த வேளைதான். உன் கையால் எந்தன் நெற்றியில் வைத்தாய் அழியாத திலகம் தான். உன் கையால் எந்தன் நெற்றியில் வைத்தாய் அழியாத திலகம் தான். கணக்கின்றி நானும் அள்ளி கொள்ள
ஜொலிக்கும் காலை அமிர்த வேளைதான். ஒரு நாளிலே பல வேளையில் நான் உன்னை தேடி வருவேன். ஒரு நாளிலே பல வேளையில் நான் உன்னை தேடி வருவேன். அமிர்த வேளை ஒன்றில் தானே நீ என்னை தேடி வருவாய். பகவானே நீ வந்திடும் பொழுது, பகவானே நீ வந்திடும் பொழுது எப்படி நான் தூங்குவேன். ஆத்ம ஜோதி ஜொலிக்கும் காலை அமிர்த வேளைதான். விஷயங்களை உணர்வாக யதார்த்தமாக பார்ப்போம். Let's view things as facts, not as feelings.